சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. பின்னுரை. 5 வருடங்கள் கழித்து. தன் புல்லட்டை வாசலில் நிறுத்திவிட்டு இறங்கியிருந்தான் அமுதன். அவன் புல்லட் சத்தம் கேட்டதுமே வாசலுக்கு ஓடி வந்த பிள்ளைகள் எழில்குமரன், முத்தழகி இருவரையும் 2 கைகளில் தூக்கியவாறு வீட்டினுள் நுழைந்தான். தன் தாத்தாவின் முத்துக்குமாரசுவாமி என்ற பெயரை பிள்ளைகளுக்கு பிரித்து பெயரிட்டிருந்தான் அவன். பெரிய கூடத்தின் ஒரு புறம் அமுதனும் குமுதாவும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மாலையும் கழுத்துமாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் பெரிதாக மாட்டப்பட்டிருக்க, அதன் அருகில் இப்போது இருவரும் குழந்தைகளை மடியில் வைத்தபடி எடுக்கப்பட்ட புகைப்படம் இருந்தது. எதிர்ச்சுவரில் நடுவில் மரகதமும் 2 பக்கமும் அமுதன் குமுதா தம்பதியும் வேதா வில்லியம் தம்பதியும் அவரவர் குழந்தைகளுடன் நிற்கும் புகைப்படமும் பெரிதாக மாட்டப்பட்டிருந்தது. வழக்கம் போல உள்ளே நுழைந்ததும் தானும் குமுதாவும் மாலையும் கழுத்துமாக இருக்கும் படத்தை வெளிகளில் நிரப்பியபடி, "என்னடே, உங்க அம்மா தயாராயிட்டாளா இல்லையா? அம்மா மேல புடவை கட்டுதா." "புடவை கட்டுதாளா?" இரு கண்களிலும் எமோஜிக்களில் வரும் இதயங்கள் வெளியே வந்து துடிப்பது போன்ற பாவனை வந்து போக, "சரி, நான் போய் கிளம்பிட்டாளான்னு பார்க்குறேன். நீங்க போய் ஆச்சி தயாராயிட்டாவன்னா வர சொல்லுங்க" என்றவன் மாடி ஏறி போனான். 5 வருடங்கள் முன்பு குமுதா கர்ப்பமாயிருப்பது தெரிந்ததும் மகிழ்ந்தாலும் மருத்துவமனைக்கும் சென்று கொண்டு குழந்தையையும் எப்படி பெற்றுக்கொள்வாள் என்று அவன் யோசிக்க, குமுதாவோ அவன் உதவியுடன் எல்லாவற்றையும் அனாயாசமாக சமாளித்தாள். ஹவுஸ் சர்ஜன் பணியில் இருக்கும்போது அவர்கள் ஊரில் இரவு நேரம் திடுமென வலி வந்து ஒரு கர்ப்பிணி அவஸ்தைப்பட, மருத்துவமனை செல்லும் அளவு நேரமில்லாத நிலையில் தானும் கர்ப்பிணியாயிருந்த நிலையிலும் குமுதாவே அந்த பிரசவத்தை வெற்றிகரமாக பார்த்து தாயையும் குழந்தையையும் காப்பாற்ற அமுதனுக்கு பெருமை பிடிபடவில்லை. உடனே பிள்ளைப்பேறு பார்ப்பதற்கான சகல வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை ஒன்றை அந்த கிராமத்திலேயே கட்ட முன்னேற்பாடுகளை ஆரம்பித்து விட்டான். ஆம், அவன் செல்வ நிலையும் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் எண்ணி பார்க்க முடியாத அளவு அசுர வளர்ச்சியை எட்டியிருந்தது. இப்போது ஊறுகாய்கள் மட்டுமில்லாமல் மரகதத்தின் பல சமையல் குறிப்புகளை அவன் சந்தைப்படுத்தி இருந்தான். கல்லூரி விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவ மாணவியரும் திருமணமாகாதவர்களும் அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிட ஏதுவாக எளிதில் பயன்படுத்தும் வண்ணம் விதவிதமான பொடிகள் என அவன் அறிமுகப்படுத்திய தயாரிப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய இராணுவத்தின் உணவகங்களுக்கு, பள்ளிகளுக்கு, விற்பனையகங்களுக்கு அவனது தயாரிப்புகளை விநியோகம் செய்வதற்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் அவன் தொழிலை மிக பெரும் உயரத்திற்கு எடுத்துச் சென்றது. தொழிலில் வருடாந்திர நிகர லாபம் சில 100 கோடிகளை தொட்டிருந்தது. ஹவுஸ் சர்ஜன் முடித்த கையோடு மகளிர் மருத்துவத்தில் மேற்படிப்பும் MSOG படித்து முடித்திருந்தாள் குமுதா. மேல் படிப்பின் போதே இறுதியாண்டில் மீண்டும் கர்ப்பம் தரித்து முத்தழகியை பெற்றெடுத்தாள். இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் சுற்றுவட்டார கிராமங்களில் மட்டும் அவள் வெற்றிகரமாக பார்த்த பிரசவங்கள் 500ஐ தொட்டிருக்க, அதை பாராட்டும் விதமாக அன்று ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் குமுதா இப்போது தயாராகி கொண்டிருந்தாள். அமுதன் அவர்களின் அறைக்குள் நுழைய, மேலே போடும் மடிப்புகளை வைத்து பின் குத்தி கொண்டிருந்தவளின் பின்னே மெதுவாகச் சென்றவன் அவள் இடையை வளைத்து பிடிக்க, துள்ளி குதித்து திரும்பியவள் அவன் காலை மிதித்துவிட, லேசாகத்தான் பற்றது என்றாலும் வலியால் துடித்தவன் போல் நடிக்க ஆரம்பித்தான். "ஆ ராட்சசி, ஏண்டி காலை மிதிச்ச? சத்தமில்லாம திருட்டுத்தனமா வந்ததும் இல்லாம காலை ஏன் மிதிச்சேன்னா கேட்குறிய? அது சரி, அதுதான் ராசாத்தியா இருந்தவ இப்ப ராட்சசியா போயிட்டேன்ல." குரலில் வருத்தம் போல் காட்டி அவள் சொல்ல, உடனே அவனுக்கு உருகி போயிற்று. அருகில் வந்து அவளை அணைத்து கொண்டவன், "ஏன் ராசாத்தி, ராட்சசி எல்லாமே நீதானடி. கால் வலிக்குதுன்னு சொன்னா பதறி போய் என்ன ஏதுன்னு கேப்பன்னு பார்த்தா மிதிச்சவளுக்கு தெரியாதா எம்புட்டு வலிக்கும்னு" என்று அவன் கன்னத்தை கைகளால் தாங்கி நெற்றியில் முட்ட, "சரி சரி, சீக்கிரம் தயாராகு, பொழுதாயிட்டு இருக்கு பாரு." அவள் கீழே கொசுவம் வைக்க ஆரம்பிக்க
மண்டியிட்டு அமர்ந்தவன் 2 விரல்களால் ஒவ்வொரு மடிப்பாக நீவி விட்டான். பட்டுப்புடவை ஏதாச்சும் கட்டியிருக்கலாம் லதா? குனிந்து மடிப்புகளை சரி செய்து விட்டு கொண்டே கேட்டான். டாக்டர்னா காட்டன் புடவை தான் கெத்து மாமா. பட்டு கசகசன்னு வேற இருக்கும். அவள் வயிற்றை எக்கி கொசுவத்தை செருகி முடிக்க மண்டியிட்டு அமர்ந்தவாறே பார்த்திருந்தவனைக் கண்டவள், என்ன மாமா அப்படி பாக்குதிய? சரிகை கரையிட்ட மரூன் நிற பருத்தி புடவை, அதற்கு பொருத்தமான ரவிக்கை, மெலிதான தங்க நகைகள் என அணிந்து தேவதையென நின்றிருந்த மனைவியை விழிகளில் நிரப்பியவன், வர வர அழகாயிட்டே போற ராசாத்தி என்றபடி எழுந்து அவள் முகத்தை கைகளில் ஏந்தி இதழ்களில் மென்முத்தம் வைக்க முகத்தைச் சுளித்தவள், இப்ப என்ன பரீட்சையா நடக்குது மாமா? இப்படி உப்பு உரப்பில்லாம முத்தம் கொடுக்குதிய எனவும் ஒரு கணம் புரியாமல் பார்த்தவன் பின் விஷயம் புரிந்ததும் அவளை முறைத்தான். வேணாம்டி, சும்மா கிடக்குதவன கிளப்பி விடாத, பிறவு உனக்குத்தான் கஷ்டம். கஷ்டப்படாமத்தான் 2 புள்ள பெத்துச்சாக்கும். அவள் வார்த்தைகள் உசிப்பி விட அவளை வளைத்து பிடித்தவன் வன்மையாய் அவள் இதழ்களை கொள்ளை கொண்டான். கணவனின் இதழ் ஜாலத்தில் மயங்கியவள் அவன் அணைப்பு இறுக திமிரி விடுபட்டாள். யோ மாமா, முத்தங்குடுனா புடவைய கசக்குறிய? நீதானடி கஷ்டப்பட்டா குத்தம் இல்லைன்ன? இதற்குள் அவன் அலைபேசி அடிக்க, ராத்திரி இருக்குடி உனக்கு, வாயா பேசுத எனவும் அவள் முகம் சிவக்க, அச்சோ மாமன் பாவம் இல்ல, இப்படியெல்லாம் செவக்காதடி எனவும் அவள் முகம் இன்னும் நிறம் கொண்டது. போன் அடிக்கு மாமா, முதல்ல அதை எடுத்து பேசுங்க. அம்மதான் தயாராயிட்டமான்னு கேப்பா என்றவன் அழைப்பை ஏற்று, இதா வந்துட்டே இருக்கம்மா என்று விட்டு வைத்தான். 5 நிமிடங்களில் மனைவியையும் அழைத்து கொண்டு கீழே சென்றான். விழாவில் தலைமை தாங்கிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி கலெக்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்க உங்க பழைய கலெக்டர் பார்த்தேன். கோடனூர் போறேன்னு சொன்னதும் அவங்க சொன்ன முதல் விஷயம், அங்க குமுதா இருப்பா, மீட் பண்ணுங்கன்னு தான். குமுதாவுக்கு பாராட்டு விழாவுக்குத்தான் போறேன்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு முதலிலேயே தெரியும் அந்த பொண்ணு பெரிய ஆளா வருவான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மேலும் குமுதாவை பாராட்டி பேசிவிட்டு அவர் அமர குமுதாவை பேச அழைத்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலையை அடைஞ்சதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லை. பெண்கள்னாலே கல்யாணம், குழந்தை, குடும்பம்னு ஒரு கூட்டுப்பறவையா அடைஞ்சிடணுங்கிற கோட்பாட்டை எதிர்க்கணுங்கிற போராட்ட குணம் என்கிட்ட இருந்தது உண்மைதான். எதிர்த்து வெளியே வரவும் செஞ்சேன். ஆனா இது எல்லாமே என் மாமாவால தான் எனக்கு சாத்தியம் ஆச்சு. அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாதுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். எனக்கு கிடைத்தது போல எல்லோருக்கும் ஒரு கணவன் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அப்பாவோ அண்ணனோ கண்டிப்பா கிடைக்க முடியும். உங்க வீட்டு பொண்ணுங்களோட மனசுல இருக்கிற ஆசைகளை, படிக்கணுங்கிற அவங்களோட தாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பல வருஷங்கள் முன்னால நான் 12வதுல மாநிலத்திலேயே முதலாவதா வந்தேன். நம்ம கிராமத்தை பொறுத்தவரை அது ஒரு தொடக்கம்தான். அதுக்கு அப்புறம் எத்தனையோ பிள்ளைகள் ஸ்டேட் ரேங்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது சர்வ சாதாரணமா போயிடுச்சு. ஒரு பெண் படிச்சு முன்னுக்கு வர்றதுங்கிறது அவளுக்கு, அவளோட குடும்பத்துக்கு மட்டும் நன்மை ஏற்படுத்துற விஷயம் கிடையாது. இந்த மாற்றங்கள் தலைமுறையாய் தொடரும். அந்த பிள்ளையைப் போல் நாமும் நம் வீட்டு பெண்ணும் முன்னேறணுங்கிற ஆசை எல்லார் மனதிலையும் துளிர்விடும். முதலில் அடி எடுத்து வைக்கிறவங்க கல்லும் முள்ளுமான பாதையில் பயணித்தாலும் அவர்களின் பாதையில் தொடருபவர்களுக்கு பயணம் எளிதாகும். அதனால பெண்கள் முதல் அடி எடுத்து வையுங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிற ஆண்கள் உறுதுணையாய் இருங்க. கல்யாணம், குடும்பம்னு பெண்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்காதீங்க. உலகம் பறந்து விரிந்தது. அவங்களுக்கான தேடலில் அவங்க முதல்ல வெற்றி பெறட்டும். அப்புறம் இருக்கவே இருக்கு கல்யாணமும் குடும்பமும். நன்றி. பேசி முடித்து வந்து அமர்ந்தவளை பெருமிதத்தோடு அவன் பார்க்க, நல்லா பேசினா மாமா என்றாள் கிசுகிசுப்பாக. கலக்கிட்ட போ, இங்கேயே அப்படியே இறுக்கி கட்டிக்கணும் போல இருக்கு எனக்கு. அவன் வார்த்தைகளில் முகம் சிவந்தாலும், சு சும்மா இருங்க மாமா என்றாள். இரவு அவன் கைகளில் நெகிழ்ந்திருந்தவள், நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன செய்திருப்பேன் மாமா? வயிற்றுப்பாட்டுக்கு ஏதாவது வீட்டு வேலை பார்த்துட்டு முக்கி முக்கி ஒரு 12ஆப்பு முடிச்சிருப்பனா? மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டவன், அப்படி இல்லடா, படிக்கணுங்கிற வெறி உன்கிட்ட இருந்துச்சு. இங்கிலீஷ்ல ஸ்பார்க்னு சொல்வாங்களே, அது போல. உனக்குள்ள இருந்த பொறி
ஜுவாலையாக தொடர்ந்து எரிய ஒரு கருவியாக நான் பயன்பட்டேன். அம்புட்டு தான். நான் இல்லைன்னாலும் உனக்கு யார் மூலமாவது உதவி கிடைச்சு நீ படிச்சிருப்ப. ஆனால் உன் இடத்துல வேற யாரும் இருந்திருந்தா இப்படி மயங்கி போய் பாடம் படிக்க வந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி கண்ணாலம் கட்டியிருப்பனான்னு தெரியாது என்று அவன் கண்ணடிக்க, ஆமா, இவர் கரெக்ட் பண்ணாரு. ஒத்த காலில் நின்று கட்டிக்கிட்டது ஆறாம். கொஞ்சம் நிதானமா நீ படிப்பை முடிச்ச பிறகு கட்டிக்கிடலாம்னு நினைச்சேன். நீ தான் அவசர கொடுக்க 2 காலில் நிற்க பொறுமை இல்லாம ஒத்த காலில் நின்று கட்டிக்கிட்ட. அவனை முறைத்தவள் திரும்பி படுத்துக்கொள்ள, ஆஹா, முதலுக்கே மோசமா போச்சேடா மாறா என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் ஊடிக்கொண்டிருக்கும் மனையாளிடம் கூடலுக்கு அடி போட ஆரம்பித்தான். கணவன் மனைவியின் அந்தரங்க விவகாரங்களில் குறுக்கிடாமல் அவர்கள் இப்படியே ஊடலும் கூடலுமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி விடை பெறுவோம். யூடியூபில் தொடர்ந்து கதை கேட்டு வரும் வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த சில வாரங்களாக கதையோட பயணித்து உங்களுடைய லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாகவும் என்னை உற்சாகப்படுத்தின உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் என்னுடைய சற்றே கனத்த கரகரத்த குரலையும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் பிரத்யேகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதெல்லாம் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உறவினர்களோ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கதையை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 1-2 நாட்களில் கதையை மொத்தமாக எடிட் பண்ணி முழு நாவலாகவே கொடுக்குறேன். இதற்கு அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் வெளியான என்னுடைய எந்நாளும் என் பொன்வானம் நீ அப்படிங்கிற கதையை ஆடியோ நாவலாக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிந்த அளவு முழு நாவலாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை நேர பற்றாக்குறை எதுவும் இருக்குமானால் எபிசோடாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். மேக்ஸிமம் முழு நாவலாக வரும். அதனால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் கதை போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து ஆதரவு காட்டி உற்சாகமூட்டிய வாசகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் அடுத்த நாவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.